எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் RMS அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இந்த சுபஹோரையில் RMS அஸ்ட்ரோ அகாடமியில் படிக்கப் போகிற என்னுடைய மாணவர்கள் 16 செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற கந்தவேளை வணங்கி ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும், பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் SP சோமசுந்தரம் ஐயா அவர்களையும், அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோதிட நல் உலகத்திற்கு ஒரு ஜோதிட பதிவை சமர்ப்பணம் இன்று செய்வதில் RMS அஸ்ட்ரோ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சியை எய்துகிறது. ஒரு ஜாதகம் வந்தது, 3 விஷயம் சொன்னோம். இன்னும் 3 ஆண்டுகளில் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பீர்கள். வெளிச்சம் உங்கள் மீது படும். துன்ப மேகங்கள் இப்பொழுது இருக்கும். ஒரு 6 மாசத்துக்கு இல்லறத்திலிருந்து ஒரு சிறிய பிணக்கு ஏற்பட்டு, வழக்கு ஏற்பட்டு, பிரிவினை ஏற்பட்டு மலர் மாலை வரும். வந்த பின்னாடி வாழ்வு மலரும். ஒரு இல்லறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை சொன்னோம், ஒத்துக்கிட்டாரு. பிறருக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. பிறருக்கு நான் நல்லவன் சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டாம். பிறரை எந்த விதத்திலையும் இன்னொரு இடத்துல அறிமுகப்படுத்தி நீங்கள் அதுக்கு ஜவாப்தாரியாக ஆகக்கூடாது. அதுவும் சொன்னோம். சனிக்கிழமை அன்று கூடுமான வரைக்கும் வெளியே சென்றால் இரவு நேர விஷயங்களில் கவனமாக இருக்க சொல்லியிருக்கோம். ஒத்துக்கிட்டார். ஜாதகர் பிறந்த தேதி 13/12/1978 9:50 PM ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. கடகலக்கணம், லக்னத்தில் குரு பகவான் பக்ரம், சிம்மத்தில் சனி ராகு, துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் சூரியன் புதன் மாந்தி, தனுசுல செவ்வாய், கும்பத்தில் கேது, ரிஷபத்தில் சந்திரன், ரோகிணி 3ஆம் பாதத்தில் சந்திர தசை 3 வருஷம் 10 மாதம் இருக்கிறப்ப பிறந்திருக்காங்க. இப்போது சனி தசை, சனி புத்தி ஓடிட்டு இருக்கு. நவாம்சம் கும்பலக்கணம், சூரியன் சுக்கிரன் மீனத்தில், மிதுனத்தில் சந்திரன் கேது செவ்வாய், சிம்மத்தில் மாந்தி, துலாத்தில் புதன் சனி பகவான், குரு விருச்சகத்தில், ராகு தனுசுல. இந்த ஜாதகத்தை எடுத்தோடனே பலன் சொன்னோம். லக்னத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். அவர் 6க்கும் 9க்குரியவர், வக்ரம் பெற்றிருக்கிறார். 7, 8க்குரிய சனி பகவான் 2ஆம் வீட்டில் பாவருடன் அமர்ந்திருக்கிறார். 2ஆம் அதிபதி சூரியன் கேட்டை நட்சத்திரத்தில் விருச்சக ராசியில் புதனுடன் மாந்தியுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் 5ஆம் இடத்துல. இந்த சூரியனுக்கு வீடு கொடுத்தவர் தனுசில் இருக்காரு. லக்னத்திலிருந்து 6ஆம் இடம், ராசியிலிருந்து 8ஆம் இடம். ராசிக்கு 2ஆம் அதிபதி புதன், அவர் 7ஆம் இடத்தில் இருக்கிறாரு. வீடு கொடுத்தவர் செவ்வாய் மறைகிறார். ராசிக்கு 2ஆம் அதிபதி புதன் பகவான் வக்ரம் பெறுகிறார். சுக்கிரன் ராகு சாரம் பெற்றிருக்காங்க. ராகு சனி பகவானுடன் சேர்ந்து சிம்மத்தில் இருக்காங்க. இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை உலகம் ஃபுல்லாக சுற்றி இருப்பார். குரு தசை 16 வருஷம் வக்ரம் பெற்ற கடகத்தில் இருக்குது. அவர் நின்ன சாரமும் திருப்தியான சாரம் இல்லை. வீடு கொடுத்தவர் உச்சம் பெற்றாலும் கூட அங்கே விதிவிலக்குகள் இருக்கிறது. அந்த விதிவிலக்கத்தான் இப்போ பாட்டாக பார்க்க போகிறோம். ராகு தசையில் இருந்த ஏற்றம் குரு தசையில் இல்லை. குரு தசை முடிஞ்சு சனி தசையில் சனி புத்தி முடிஞ்சு உலகத்துக்கு இவர் தெரிய வருவார். அப்போது லக்னாதிபதி உச்சமாயிட்டாரு, உடனே நல்லதா அப்படின்னா அந்த திசை வரணும். அந்த திசை வந்துவிட்டாலும் கூட என்ன பலன் சொல்லணுங்கிறதுக்கு ஒரு பாட்டு. இப்போது சனி தசையில் சனி புத்தி நடந்துகிட்டு இருக்குது. சனி 6 சாரம் என்பதை பார்க்க வேண்டும். வீடு கொடுத்தவரை பார்க்க வேண்டும். RMS அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்கள் இங்கே கவனிக்கணும். சனி பகவான் துலாத்தில் உச்சமாக இருக்கிறாங்க. லக்னத்துக்கு 7க்கு 8க்குரியவர், ராசியில் 2இல் அமர்ந்திருக்கிறார். நவாம்சத்தில் புதனுடன் சேர்ந்து துலாத்தில் இருக்கிறார். புலிப்பாணி 56வது பாடல்.
கேளப்பா குடிநாதன் ஆட்சி உச்சம் கெட்டவர்கள் கண்ணுற்று நோக்கினாலும் சூழப்பா சுகமில்லை களவு போகும் சோறு துணிக்கு கையேந்து நிற்கச் செய்யும் ஆளப்பா அகத்திலே துன்பம் காணும் அப்பனே அரண்மனையார் பகை உண்டாகும் கூளப்பா கூட்டுறவு பிரிந்து போகும் கொற்றவனே கொடுந்துன்பம் விளையும் பாரு அப்படிங்கிறார். ஏன் இந்த இடத்துல இதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு திசை நடக்கிற பொழுது ஆதிபத்தியம், சேர்ந்தவர், பார்த்தவர், சாரநாதன், வீடு கொடுத்தவர், தசாநாதன் எந்த இடத்த பார்க்கிறார், அதுவும் ரொம்ப முக்கியம். இதுதான் எங்களுடைய குருநாதர் சொல்லிக் கொடுத்தது. ஆர்எம்எஸ் அஸ்வா அகாடமி சுருதியின் வழியே நடக்கிறது, விதிகளின் வழியே நடக்கிறது. எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜாதகம் அல்ல, எடுத்து சொன்னோம் என்பதுதான் ஜாதகம். பார்த்தோம் சொன்னோம் என்பது ஜாதகம் அல்ல, படித்து சொன்னோம் என்பதுதான் ஜாதகம். அப்போ ராசிநாதன், லக்னநாதன், லக்னாதிபதி உச்சமானாலும் கூட சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் சுக்கிரன் மறைகிறார். எனவே அது எந்த அளவுக்கு பலவீனம் என்பதை 16 விதிகள் இந்த ஜாதகத்துக்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 பாடல்கள் இருக்குது. நேரம் கருதி ஒரு 2 பாட்டை மட்டும் சொல்றோம். விரிவாக தெரிந்து கொள்வதற்கு, தெளிவாக புரிந்து கொள்வதற்கு எங்கள் பாடத்திட்டங்கள் இருக்கிறது. இப்போ இந்த விஷயத்தை சொல்லியாச்சு. இந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக ராகுவுடன் சேர்ந்து சந்திரனை பார்க்கிறார், புதனும் பார்க்கிறாரு. புதனும் சனிசாரம். எனவே கெட்டவர்கள் கண்ணுற்று நோக்கினாலும் அப்படிங்கிறது பொருந்தி வருது. அப்ப திசைக்கு பலனை சொல்லணும் இல்லைங்களா? அப்ப தசாநாதன் எங்க இருக்கிறாரு? 2ல் இருக்கிறார். அவர் 7, 8க்குரியவர். ராசிக்கு 9, 10க்குரியவர். அப்போ 9, 10க்குரியவர் நாளில் இருந்தால் அது கொஞ்சம் கவனமா பார்த்து பலனை சொல்லணும். ஜாதக அலங்கார பாடல் 678. வல்லதி 2ல் வெகுபாவர் வந்துற்றாலும் ஓர் 7ல் சொல்லும் பாவர்தான் உரினும் சுகமாம் அந்த மனையினிலும் வெல்லும் இந்த மனையோனை விரும்பி பாவர் நோக்குமுற நல்ல மனங்கள் 2 நவில்வர் கணித நாவலரே. வல்லதி 2ல் வெகுபாவர். அப்ப 2ஆம் இடத்துல 2 பாவர்கள் இருக்கிறாங்க. 7ஆம் இடத்த பாவர்கள் நோக்கினாலும் அந்த 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியை பாவர்கள் பார்த்தாலும் வல்லதி 2ல் வெகுபாவர் வந்துற்றாலும் நல்ல மனங்கள் 2 நவில்வர் கணித நாவலரே. அப்போ இவருக்கு முதல் திருமணம் முற்று பெற்று அடுத்த திருமணம் நன்றாக இருக்கும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சில விஷயங்களை நாம் அவர்கிட்ட பகிர்ந்திருக்கிறோம். ஒத்துக்கொண்டார், நடந்து கொண்டிருக்கிறார், வெற்றி அடைவார், வெளிச்சத்துக்கு வருவார், உலகத்துக்கு பார்வைக்கு தென்படுவார். எதுக்கு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, நடப்பதை சொல்வது ஒரு விதமான ஜாதகம், நடந்து கொண்டிருப்பதை சொல்வது ஒரு விதமான ஜாதகம். எதிர்காலத்தில் வரக்கூடிய சில விஷயங்களை அறுதிட்டு கோடிட்டு காட்டலாம். அதற்கு சுருதிகளும் விதிகளும் குருமார்களுடைய ஆசையும் வேணும். புத்தகங்கள் விதிகளை சொல்லிடும், விதி விளக்க சொல்லணும் இல்லைங்களா? அது குருநாதருடைய அனுபவத்தின் வாயிலாகத்தான் வரணும். இந்த அனுபவம் என்பது எந்த புத்தகத்திலையும் கிடைக்காது. தாமரைப்பூவை புத்தகத்தில் வரைஞ்சிங்கன்னா தாமரைப்பூவினுடைய வடிவத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஓவியமா தாமரைப்பூவை வரையலாம், அச்சசலா அப்படியே இருக்கும். ஆனால் மனத்தை எங்கே தேடுவது? அதுதானே கேள்வி. அப்ப நூல்கள் உள்ளதை காட்டும், உரையை காட்டும், உள்ளபடி காட்டுமா என்பது தானே கேள்வி. நூல்கள் உரையை காட்டும், உள்ளதை காட்டும், உள்ளபடி காட்டுமா என்பதுதான் கேள்வி. பொருத்தி பார்ப்பதையும் பிரித்தி பார்ப்பதையும் ஒப்பிட்டு பார்ப்பதையும் குருமார்கள் அனுபவத்தால் நமக்கு பகிர்ந்து தருவார்கள். இந்த உலகத்துல விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்துகிட்டு போயிடுச்சு. ஆனால் இந்த 8 பூச்சி கட்டுகிற அந்த பின்னல் வலை இருக்கிறதே, மின்னல் வேகத்தில் பின்னல் வலை கட்டுகிற அந்த 8 பூச்சியை இன்றும் நாம் தேடி தேடி பாடம் பயின்று கொண்டே இருக்கணும். நம்மால் முடியாத உலகத்தில் எவ்வளவோ இருக்கு. நூல்கள் மாத்திரம் போதாது, நூலறிவு மாத்திரம் போதாது, பட்டறிவு மாத்திரம் போதாது, படிப்பறிவு மாத்திரம் போதாது, அனுபவ அறிவும் கலந்தால் இந்த ஞானம் சித்திக்கும், செறிவு மிகும், அறிவு பலப்படும், உண்மை புலப்படும். எனவே இந்த ஜாதகத்துக்கு சொன்ன பல விஷயங்கள் பாடத்திட்டத்தில் இருக்குது. விரிவாக தெரிந்து கொள்வதற்கு பாடத்திட்டத்தை நாடுங்கள். ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமி. இன்றைய பதிவை
இவ்வளவு தூரம் தருவதற்கு ஜோதிட விதிகளையும் பாடல்களையும் எனக்கு அள்ளி கொடுத்த குகனருளால் வாய்த்த 2 குருமார்களையும் வணங்கி RMS அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்கள்தான் எனக்கு பின்னாடி இந்த விஷயத்தை எடுத்துச் செல்வார்கள். பாரம்பரிய ஜோதிட பாடல்களை அவர்கள் தங்களுடைய இதயத்திலே சுமந்து செல்வார்கள். பாரம்பரிய ஜோதிட பாடல் என்றுமே ஜொலிக்கும், எங்கள் குருநாதர் வாக்குகள் என்றுமே பலிக்கும் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர்களுடைய திருவடிகளில் குகனருளால் சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி.